யாராவது ஒரு கஸ்டமர் வந்து கேக் ஆர்டருக்கு என்கொயரி பண்ணுனா எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதை விட 10 மடங்கு நான் வந்து வருத்தப்படுவேன். எப்போனா அவங்க சென்ட் பண்ணுற கேக் பிக்சரில் ஃபாண்டட் ஒர்க் இருந்துனா அதை செய்கிறதுக்கு முந்தின அந்த கேக் ஆர்டர் இப்போ நாளைக்கு இருக்குன்னு வைங்களேன், எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடியிலேருந்தே கடுப்பளவிடும். ஐயோ இதை ஃபாண்டன்ட் ஒர்க்கை இருந்து செய்யணுமேன்னு சின்னதாக குட்டியாக ஒரு ஸ்டார் ஃபாண்டன்ட்டில் வைக்கணுன்னா கூட எனக்கு கடுப்பாக இருக்கும். ஆனால் இந்த கேக்கில் வந்துட்டு கொஞ்சம் வகை வகையாக கலராக நம்ம கார் வைக்கணும். இன்னொன்று விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு கலரில் ஃபாண்டன்ட் ஒர்க்னா கூட நான் ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணிடுவேன். ஆனால் கலராக சிலர் அந்த ரெயின்போ, அப்புறம் வந்து கலர் காரு, கலராக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த கலரை ஆட் பண்ணி அதை திருப்பி பிசைஞ்சி ரெடி பண்ணுறதுக்குள்ளே இருக்க சீவம்லாம் போயிடும். சில கஸ்டமர்ஸ்ட்ட ஓப்பனாக சொல்லிடுவேன், ஏக்கா ஃபாண்டன்ட் ஒர்க்கு நம்மளால் முடியாதுன்னு. சில பேர்கிட்ட சரி ஓகே இது நம்மளால் பண்ணலாம் அப்படின்னா எடுத்துருவேன். அப்படி தான் இந்த ஒரு கேக் ஆர்டருமே இருந்துச்சு. ஒரு ஃபாண்டன்ட் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சிக்கன் 65க்கு மசாலா போடுறது மாதிரி ஃபஸ்ட்டு டைலோஸ் பவுடர் போடணும், அடுத்து வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் போடணும், அது நல்லா போட்டு இழுத்து பிசையணும். ஒரு சிலருக்கு வந்துட்டு ஃபாண்டன்ட்டில் ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக பிடிக்கலாம், ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இது பார்த்திங்கன்னா பாட்டம் ஒயிட் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாப் டயர் வந்துட்டு மேங்கோ ஃப்ளேவரில் கேட்டிருந்தாங்க. ஹோம் பேக்கர்ஸ்க்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லலாமா? நீங்கள் க்ரீம் பீட் பண்ணி எடுக்கும்போதே அந்த க்ரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். நீங்கள் ஓவர் பீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் குட்டி குட்டியாக பபிள்ஸ் இருக்கும். இந்த பபிள்ஸ் இருக்கிற க்ரீமை வச்சு நம்ம ஐசிங் பண்ணோன்னா எப்படி தான் பண்ணாலும் அது ஸ்மூத் ஃபினிஷிங் கேக்கில் வரவே செய்யாது. நீங்கள் ஒரு வேளை கேட்கலன்னா ப்ரௌனி ஆர்டர் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.